ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. இத்தனை நேரமும் வானதி சிவிகையிலேயே இருந்தாள். சிவிகையை இப்போது இறக்கி பூமியில் வைத்தார்கள். வானதி பல்லக்கிலிருந்து வெளியே வந்து நின்றாள். நெருங்கி வந்த ஊர்வலத்தை பார்த்து கொண்டே நின்றாள். காலாமுகர்களும் அதே திசையை பார்த்து கொண்டு மௌனமாயிருந்தார்கள். தண்ணீர் ததும்பிய கடனிகளில் தவளைகள் இட்ட சத்தமும் வாடைக்காற்றில் மரக்கிளைகள் அசைந்த சத்தமும் மட்டுமே கேட்டன. ஓடி தப்பிக்கலாம் என்ற எண்ணமே வானதிக்குத் தோன்றவில்லை. அது இயலாத காரியமென்று அவளுக்கு தெரிந்திருந்தது. இந்த காலாமுகர்களிடமிருந்து ஏதேனும் யுக்தி செய்து தப்பினாலும் தப்பலாம். அன்பில் அனிருத்தரிடமிருந்து தப்புவது கனவிலும் நினைக்க முடியாத காரியம். அவருடைய அறிவாற்றலும் ராஜதந்திரமும் சூழ்ச்சித்திறனும் உலகப் பிரசித்தமானது. அதோடு சக்கரவர்த்தியிடம் அவர் மிகச் செல்வாக்கு உடையவர் என்பதும் உலகம் அறிந்தது. பழையாறையிலிருந்து அரண்மனை பெண்டிர் சோழ சாம்ராஜ்யத்தின் மற்ற அதிகாரிகளையும் சிற்றரசர்களையும் பற்றி வம்பு பேசுவார்கள். ஆனால் அனிருத்தரை பற்றி எதுவுமே பேச மாட்டார்கள். அந்தப்புரத்தின் உள்ளறைகளிலே மிக மிக அந்தரங்கமாக பேசினாலும் அவருடைய காதுக்கு எட்டிவிடும் என்று பயப்படுவார்கள். சக்கரவர்த்தி வேறு எதை பொறுத்தாலும் தன் அந்தரங்க பிரியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய முதன்மந்திரியை பற்றி யாரும் அவதூறு பேசுவதை பொறுக்க மாட்டார் என்று அனைவரும் அறிந்திருந்தார்கள். இவையெல்லாம் வானதிக்கும் தெரிந்திருந்தன. இளவரசி குந்தவையும் அவரிடம் பெரும் மதிப்பு வைத்திருந்ததை அவள் அறிந்திருந்தாள். ஆகையால் அவரிடமிருந்து தனக்கு உதவியும் பாதுகாப்பும் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தாள். இந்த காலாமுகர்கள் வேறு விதமாகச் சொன்னதும் அவளுடைய மனோதிடம் குலைந்தது. அவர் இதற்காக இந்த அனாதை பெண்ணை கைப்பற்ற சொல்லியிருக்க வேண்டும். ஒருவேளை இவர்கள் பொய் சொல்லுகிறார்களோ என்னமோ. வருவது ஒருவேளை பழுவேட்டரையர்களாக இருக்கலாம், அல்லது மதுராந்தகரும் அவருடைய பரிவாரங்களாகவும் இருக்கலாம். யாராயிருந்தாலும் ஒன்று நிச்சயம், இளவரசரை பற்றி தனக்கு தெரிந்த செய்தியை எவரிடமும் சொல்லக்கூடாது. அதனால் தனக்கு என்ன நேர்ந்தாலும் சரிதான். தன் உயிரே போவதாயிருந்தாலும் அதற்கும் பாதகமில்லை. இதை பற்றி எண்ணியதும் வானதி குலைந்த மனோதிடத்தை மீண்டும் பெற்றாள். வரட்டும், யாராயிருந்தாலும் வரட்டும். நான் கொடும்பாளூர் வேளிர் வீரபரம்பரையில் வந்தவள் என்பதை நிலைநாட்டுகிறேன். குந்தவை பிராட்டியின் அந்தரங்கத் தோழி என்பதையும் காட்டிக் கொடுக்கிறேன். ஊர்வலத்தில் ஒரு பல்லக்கு மட்டும் பிரிந்து முன்னால் வந்தது. மற்ற யானை, குதிரை, பரிவாரங்கள் எல்லாம் சற்று பின்னால் நின்றன. முன்னால் வந்த பல்லக்கு வானதியின் அருகில் வந்ததும் பூமியில் இறக்கப்பட்டது. அதனுள்ளிருந்து முதன் மந்திரி அனிருத்தர் வெளியே வந்து நின்றார். அவர் சமிக்ஞையை காட்டவே சிவிகை சுமந்தவர்களும் காலாமுகர்களும் அப்பால் நகர்ந்து சென்றார்கள். அனிருத்தர் வானதியை மேலும் கீழும் முற்று பார்த்து, இது என்ன விந்தை? நான் காண்பது கனவு அல்லவே. என் முன்னால் நிற்பது கொடும்பாளூர் இளவரசிதானே. ஈழத்து போரில் வீர சொர்க்கம் எய்திய பராந்தகன் சிறிய வேளாரின் செல்வப் புதல்வி வானதிதானே என்று கேட்டார். ஆமையா, நான் காண்பதும் கனவல்லவே. என் முன்னால் நிற்பது சோழ சாம்ராஜ்ய மக்களின் பயபக்தி மரியாதைக்குரிய அன்பில் அனிருத்த பிரம்மராயர்தானே. சக்கரவர்த்தியின் அந்தரங்க அபிமானத்தை பெற்ற முதன்மந்திரியார்தானே என்றாள் வானதி. தாயே, நான் யார் என்பதை நீ அறிந்திருப்பது பற்றி சந்தோஷப்படுகிறேன். இதனால் என்னுடைய வேலை எளிதாகும். உனக்கும் அதிக கஷ்டம் கொடுக்க வேண்டி ஏற்படாது. ஆஹா, அதை பற்றி தங்களுக்கு கவலை வேண்டாம். தங்களைப் போன்ற அமைச்சர் திலகத்தினால் எனக்கு கஷ்டம் நேர்ந்தால் அதை நான் பொருட்படுத்த மாட்டேன். அதை கஷ்டமாகவே கருத மாட்டேன். உன் வார்த்தைகள் மேலும் எனக்கு திருப்தி அளிக்கின்றன. உன்னை கவனமாக அதிகமாக கஷ்டப்படுத்தும் உத்தேசமும் எனக்கு இல்லை. இரண்டொரு கேள்விகள் உன்னிடம் கேட்கப் போகிறேன்.
அவற்றுக்கு மறுமொழி சொல்லிவிட்டால் போதும். பிறகு ஐயா, நீங்கள் என்னை கேள்வி கேட்பதற்கு முன்னால் நான் கேட்பதற்கு சில கேள்விகள் இருக்கின்றன. கேள் அம்மா, தயக்கமில்லாமல் கேள். நான் உன் தந்தையை ஒத்தவன். உன்னை என் மகளாகவே கருதுகிறேன். சில நாளைக்கு முன்பு உன் பெரிய தகப்பனார் சேனாதிபதி பூதி விக்ரமகேசரியை மாதோட்டத்தில் சந்தித்தேன். உன்னை என்னுடைய மகளைப் போல பாவித்து கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அப்படியே வாக்களித்தேன். வந்தனம் என் தந்தையே. குழந்தை பிராயத்தில் தகப்பனை இழந்த எனக்கு தந்தையாயிருப்பதாக 300 தடவை சக்கரவர்த்தி வாக்களித்தார். இப்போது தாங்கள் ஒரு தந்தை தோன்றியிருக்கிறீர்கள். இனி எனக்கு என்ன குறை? நீ என்னிடம் கேட்க விரும்பியதை சீக்கிரம் கேளம்மா. வானம் கருத்து இருள் சூழ்கிறது, மழை வரும் போல தோன்றுகிறது என்றார் அமைச்சர் அனிருத்த பிரம்மராயர். தந்தையே, சாலையோடு பல்லக்கில் பிரயாணம் செய்து கொண்டிருந்த தங்கள் அருமை மகளை இந்த காலாமுகர்களை விட்டு வழிமறித்து இவ்விடம் பலவந்தமாக கொண்டு சேர்க்கும்படி செய்தது தாங்கள்தானா? இந்த அபலை பெண்ணின் கையை தீவர்த்தி பிழம்பில் காட்டி எரிக்கும்படி சொன்னதும் தாங்கள்தானா? இந்த பயங்கரமான மனிதர்கள் அவ்வாறு தங்கள் மீது குற்றம் சாட்டினார்கள். நான் அதை நம்பவில்லை. குழந்தாய், இவர்கள் கூறியது உண்மையே. நான் தான் இவர்களுக்கு அவ்விதம் கட்டளையிட்டேன். அதற்கு குற்றமாயிருந்தால் அதற்கு பொறுப்பாளி நானே. 3 உலகமும் புகழ்பெற்ற சோழ நாட்டு முதன் மந்திரியே, தங்கள் பேச்சு எனக்கு வியப்பளிக்கிறது. குற்றமாயிருந்தால் என்கிறீர்களே, தாங்கள் சகல தர்ம சாஸ்திரங்களையும் நீதி சாஸ்திரங்களையும் கற்று உணர்ந்தவர். சோழ சாம்ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்களையெல்லாம் நடத்தி வைக்கும் பொறுப்பு வாய்ந்தவர். நீதிக்கு மாறாக சக்கரவர்த்தியே காரியம் செய்தாலும் அதை கண்டித்து நியாயமாக நடக்கச் செய்யும் உரிமை வாய்ந்தவர். ஒரு காரியம் குற்றமா இல்லையா என்பது தங்களுக்கு தெரியாவிட்டால் வேறு யாருக்கு தெரியும்? சாலையோடு பிரயாணம் செய்யும் அபலை பெண் ஒருத்தியை பலவந்தமாக வழிமறித்து தனியிடத்துக்கு கொண்டு சேர்ப்பதும் அந்த பெண்ணை சித்திரவதை செய்வதாக பயமுறுத்துவதும் குற்றமா இல்லையா என்று தங்களுக்கு தெரியாமல் போனால் வேறு யாரை கேட்டு தெரிந்து கொள்வீர்கள்? சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் ராஜ்யத்தில் வழிப்பிரயாணத்தில் எவ்வித பயமும் கிடையாது என்று கேள்விப்பட்டிருந்தேன். அதிலும் பெண்களை துன்புறுத்தும் துஷ்டர்களுக்கு கடும் தண்டனை உண்டு என்றும் கேள்விப்பட்டிருந்தேன். அது குற்றமா இல்லையா என்றே தங்களுக்கு சந்தேகம் தோன்றியிருப்பது மிக வியப்பான காரியமல்லவா? முதன் மந்திரி அனிருத்தர் திணறிப் போனார். இடையில் குறுக்கிட்டு பேச அவர் 2 தடவை முயன்றும் பயன்படவில்லை. இப்போது அவர் குரலை கடுமைப்படுத்திக் கொண்டு, பெண்ணே, கொஞ்சம் பொறு. உன் பேச்சு திறமை முழுவதையும் காட்டி விடாதே. குற்றமா இல்லையா என்று நான் சந்தேகப்படுவதற்கு காரணம் இல்லாமல் போகவில்லை. அது நான் கேட்கும் கேள்விக்கு நீ சொல்லும் விடையை பொறுத்திருக்கிறது. முக்கியமான ராஜாங்க ரகசியம் ஒன்றை அறிந்த பெண் ஒருத்தி நாகைப்பட்டினம் சாலையில் போவதாக நான் கேள்விப்பட்டேன். அந்த பெண்ணை தடுத்து நிறுத்தும்படி என் மனிதர்களுக்கு கட்டளையிட்டேன். அவர்கள் என்னுடைய கட்டளையை நிறைவேற்றுவதாக எண்ணிக்கொண்டு செய்திருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் தவறு செய்திருக்கலாம். ராஜாங்க சதி வேலையில் ஈடுபட்ட பெண்ணுக்கு பதிலாக குடந்தை ஜோதிடரிடம் சோதிடம் கேட்டுவிட்டு திரும்பிய உன்னை கைப்பற்றி இருக்கக்கூடும். மகளே, நீ சொல், குடந்தையிலிருந்து பழையாறைக்கு திரும்புவதுதான் உன் நோக்கமா? சிவிகை தூக்கிகள் தவறாக உன்னை நாகைப்பட்டினம் சாலையில் கொண்டு போனார்களா? ராஜாங்கத்துக்கு விரோதமாக சதி செய்த ஒருவனை அந்தரங்கமாக பார்க்கும் நோக்கத்துடன் நீ நாகைப்பட்டினத்துக்கு புறப்படவில்லை. இல்லை என்று நீ சொல்லி நிரூபித்தாயானால் இவர்கள் செய்தது குற்றமாகும். அதில் எனக்கும் பங்கு உண்டுதான். என்ன சொல்லுகிறாய் பெண்ணே? இன்னும் தெளிவாகவே கேட்டு விடுகிறேன். இளவரசன் அருள்மொழிவர்மனை ரகசியமாக சந்திப்பதற்காக நீ நாகைப்பட்டினத்துக்கு புறப்படவில்லையே. இளவரசி இப்போது கதிகலங்கிப் போனாள். முதன் மந்திரி அனிருத்தரை எரித்து விடலாமா என்று அவளுக்கு அவ்வளவு ஆத்திரம் வந்தது. ஆனால் ஆத்திரத்தை வெளியில் காட்டுவதில் பயனில்லை என்று உணர்ந்தாள். கள்ளங்கபடம் அறியாதிருந்த அந்த சாது பெண்ணுக்கு அப்போது எங்கிருந்தோ ஆழ்ந்து சிந்திக்கும் சக்தியும் சூழ்ச்சித்திறனும் ஏற்பட்டிருந்தன. ஆகையால் முதன் மந்திரியின் கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாமல், ஐயா, இது என்ன வார்த்தை? இளவரசர் அருள்மொழிவர்மரையா ராஜாங்கத்துக்கு விரோதமாக சதி செய்தார் என்று சொல்லுகிறீர்கள்?
சக்கரவர்த்தியின் அருமை குமாரரை பற்றி நீர் இவ்விதம் பேசுவது குற்றமல்லவா? சோழகுலத்துக்கு எதிரான சதி அல்லவா? ஆகா, இதை பற்றி நான் உடனே குந்தவை பிராட்டியிடம் சொல்லியாக வேண்டும் என்றாள். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். இந்த நெடுங்கதையின் இந்த கட்டத்தில் அனிருத்த பிரம்மராயரின் நிலை யானை பற்றின சில பழமொழிகளை நினைவூட்டுது. திரிபுவன சக்கரவர்த்தி சுந்தர சோழ பராந்தகரின் மகாமான்ய முதன் மந்திரி அனிருத்த பிரம்மாதிராஜர் வருகிறார், பராக் பராக். இந்த கோஷம் யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே என்கிற பழமொழியைப் போல ஒலிக்குது. சீடனா இருந்தாலும் நாராயண பட்டாச்சாரியின் சீமந்த புத்திரர் தாங்களே அல்லவா கிண்டலா கேட்டு தன் ஐயங்களை எழுப்ப தயங்கல்ல ஆழ்வார்க்கடியான். இப்போ வரையிலும் வேற யாருக்கும் இத்துணை துணிச்சல் இருந்ததில்லை. பல்லக்கில் போய்கிட்டிருந்த தன்னையும் பல்லக்கு தூக்கிகளையும் துணைக்கு வந்த சேடி பெண்ணையும் வழி மறிச்சு துன்பத்துக்கு உள்ளாக்கினதுக்கு இவர்தான் காரணம்னு கேள்விப்பட்டதும் வானதியின் சீற்றத்தை பார்க்கிறோம். என் முன்னால் நிற்பது சோழ சாம்ராஜ்ய மக்களின் பயபக்தி மரியாதைக்குரிய அன்பில் அனிருத்த பிரம்மராயர் தானே. யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அல்லவா? கொடும்பாளூர் கோமகள் எப்படி மடக்கினா பாருங்க. இந்த பயங்கரமான மனிதர்கள் தங்கள் மீது குற்றம் சாட்டினார்கள். நான் அதை நம்பவில்லை. தன்முனைப்பு காரணமா வார்த்தையை விட்டுட்டார். நான் தான் அவ்விதம் கட்டளையிட்டேன். அது குற்றமாயிருந்தால் அதற்கு பொறுப்பாளி நானே. வானதி பிடிச்சுக்கிட்டான். சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் ராஜ்யத்திலே பெண்களை துன்புறுத்தும் துஷ்டர்களுக்கு கடும் தண்டனை உண்டு என்று கேள்விப்பட்டிருந்தேன். அது குற்றமா இல்லையா என்றே தங்களுக்கு சந்தேகம் தோன்றியிருப்பது மிக வியப்பான காரியம் அல்லவா? திணறிப் போயிட்டார் அனிருத்தர். ஆனைக்கும் அடிசருக்கும். பெண்களின் உடல் அமைப்பு, மென்மையான குணம், கூச்ச சுபாவம் இதையெல்லாம் கருத்திற்கொண்டு மெல்லியலார் என்கிற தொடர் வழங்கப்படுது. தன்னை காத்துக்கிற வலிமை பலம் இல்லாதவள் அபலை. இதில் அ என்கிற முன்னோட்டு எதிர்மறை பொருளை தருது. யானையை பற்றின பழமொழிகள் எல்லாமே யானையைப் போலவே பெரிய தத்துவங்களை உணர்த்துகின்றன. யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். ஆனை, இதை ஆ நெய்னு பிரித்தா பசு நெய் என்கிற அர்த்தம் கிடைக்கும். பூனை, இதை பூ நெய் இப்படி பிரித்தா பூவில் ஊறும் நெய், அதாவது தேன் என்கிற பொருள் வரும். ஒருவர் இளமை காலத்திலே பசு நெய்யையும் முதுமையில தேனையும் சேர்த்துக்கிட்டா நோய் நொடி இல்லாமல் நீண்ட நாள் வாழலாம் என்பதை அறிவுறுத்துகிற உட்பொருளை கொண்டது இந்த பழமொழி. நல்லது. அனிருத்தரின் தற்காப்பு தந்திர பேச்சுக்கு வானதியால் ஈடு கொடுக்க முடியுமா? பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.